வணக்கம். சபை நாகரிகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு இடத்துல சில கேள்விகளை கேட்கவே கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. நான் ஹிந்து தமிழில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற தலைப்பில் நான் நிறைய பேரை பேட்டி எடுத்தேன், நிறைய பிரபலங்களை பேட்டி எடுத்தேன். பாக்யராஜ் சார்லேருந்து ஆரம்பித்து வடிவுக்கரசி அம்மாவிலேருந்து, பசி சத்யாமாவிலேருந்து, ரேணுகா மேடம்லேருந்து, பழைய தங்கப்பதக்கம் ஸ்ரீகாந்த் சார்லேருந்து, வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் நடித்த ஜாக்சன் துரை அவர்லேருந்து நிறைய பேரை பேட்டி எடுத்தேன். இதில் பசி சத்யாவை யாருமே பேட்டி எடுத்ததில்லை அந்த அளவுக்கு. நடிகை ரேணுகா மேடம் இது வரைக்கும் நான் பேட்டியே கொடுத்ததில்லைன்னு சொன்னாங்க, எனக்கு பேட்டி கொடுத்தாங்க எக்ஸ்க்ளூசிவாக. அதே போல் நடிகர் சிவச்சந்திரன் சார், அவரை போய் பேட்டி எடுத்தப்போ ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாரு, பேட்டி கொடுத்தாரு. பார்த்திபன் சார், அவரை நான் பேட்டி எடுத்தேன். பார்த்திபன் சாரை பேட்டி எடுக்கும்போது இன்னும் ரொம்ப சுவையான சம்பவங்கள்லாம் நடந்தது. சாரை கேமராவை இயக்க சொல்லி நான் உட்காந்துருந்துட்டு அப்படி எடுத்ததெல்லாம் கூட நடந்தது. பார்த்திபன் சார்னா ஒரு வெரைட்டி வேணுமே அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இத்தனை பேரை நான் பேட்டி எடுத்திருக்கேன். இது வரைக்கும் நான் யாரையும் முனையளவு கூட நான் காயப்படுத்தினதே கிடையாது, காயப்படுத்தவும் கூடாது. ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு, நமக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமையே இருந்தாலும் எப்படி காயப்படுத்த முடியும்? என்னுடைய மனைவியை நான் எப்படி காயப்படுத்த முடியும்? உரிமை இருக்கு, காயப்படுத்திட முடியுமா? என்னுடைய மகனை, என்னுடைய மகளை நான் காயப்படுத்திட முடியுமா? இல்லை என்னுடைய மகனை பற்றியோ என்னுடைய மகளை பற்றியோ அல்லது ஒரு விஷயத்தை நான் ஒரு சபையில் ஒரு வீடியோவா நான் பேசிட முடியுமா? ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பண்புன்னு ஒன்று இருக்குல்ல, கல்ச்சர், அதானே நம்மளுடைய இது இல்லையா? தயங்கி கேட்போம் நம்ம சில விஷயங்களே. நான் அப்படி தான் கேட்டேன். உதாரணத்துக்கு பார்த்திபன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திபன் சாருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நான் கேட்ட விதம். பார்த்திபன் சாருடைய ஒத்த செருப்புலேருந்து அவருடைய பாக்யராஜ் சார் கூட ஒரு உதவி இயக்குனராக இருந்ததுலேருந்து எல்லா ட்ராவலிங்கும் பேசிட்டு அப்படியே மொள்ள பேசி ஒத்த செருப்புக்கு உலகமே பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க, சீதா மேடம் பார்த்தாங்களா சார் அப்படின்னு கேட்டேன். நான் கேட்ட விதம் அவருக்கு அப்படி பிடிச்சிருச்சு. அதே போல் நடிகை சிவச்சந்திரன் சார்கிட்ட நான் பேசிகிட்டே இருந்து, சார் உங்கள் சொந்த ஊர்லேருந்து ஆரம்பித்து வால்பாறையிலேருந்து ஆரம்பித்து உங்கள் அப்பா உங்களை போலீஸாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வந்ததுலேருந்து சொல்லி, நீங்கள் சினிமா வாய்ப்புக்குள்ளார வந்தப்போ சிவச்சந்திரன் உங்களுக்கு பேர் வச்சதுலேருந்து சொல்லி, உங்களுடைய ஃபஸ்ட்டு படம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்னீங்க. பாலச்சந்தர் சார்கிட்ட போனீங்க, அப்படியே பட்டின பிரவேசத்துலேருந்து அப்படியே வந்தீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க. என்னுயிருக்கு நம்ம மாதிரி படங்கள் பண்ணதெல்லாம் சொன்னீங்க. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் வந்தாச்சு சார். ஆமாம் சார், ரவுண்ட் வந்தாச்சு சார். நிறைவா சார்? சொல்லுங்கள் சார். லக்ஷ்மி மேடம், ஒத்த கேள்வி தான், லக்ஷ்மி மேடம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அரை மணி நேரம் பேசினார். ஒருவேளை நான் அந்த இடத்துல குதர்க்கமாக ஏதாவது கேட்டிருந்தா குதர்க்கமான பதில் தான் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். சிவச்சந்திரன் சாரை பேட்டி எடுத்துட்டு நான் அவங்க சைதாப்பேட்டை அவங்க வீட்டிலேருந்து நான் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது எனக்குள்ளார ஒரு குறுகுறுப்பு சத்தியமாக இருந்துச்சு. அதை நான் இந்த இடத்துல ஓப்பனாகவே சொல்கிறேன். என்னென்னா, இப்படி நம்ம இந்த பேட்டி எடுக்கிறோமே, நிறைய பேர் சிவச்சந்திரனை திட்டிடுவாங்களோ, லக்ஷ்மி அம்மாவை பிடிச்சி கண்ணா பண்ணன்னு பேசிடுவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது. ஆனால் மனம் விட்டு நான் சொல்கிறேன், இதுக்கு நான் சொல்லணும், சத்தியம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஹிந்துவில் ரீவைண்ட் வித் ராம்ஜி அப்படிங்கிற என்னுடைய பேட்டியில் சிவச்சந்திரன் சாருடைய 5 பாகங்கள் இருக்கு. 5 பாகத்திலையும் சிவச்சந்திரன் சாரை கொண்டாடி தீர்த்துட்டாங்க ஆடியன்ஸ், வியூவர்ஸ் கமெண்ட்ஸில். சார் எப்பேற்பட்ட ஆனஸ்ட் மனிதர், எவ்வளவு நல்ல மனிதர், எவ்வளவு உண்மையா இருக்காரு, அப்படி இப்படின்னு கொண்டாடி தீர்த்துட்டாங்க. ஏன் இதெல்லாம்? இப்போ இந்த விஷயம் எதுக்காக? ஏன் யாராவது உன்னை காயப்படுத்திட்டாங்களா ராம்ஜி? ஆமா, காயப்படுத்திட்டாங்க. உன்னையவா? என்னைய மட்டும் இல்லை, எல்லாரையும் தான். எப்படி? நடிகை குட்டி பத்மினி அப்படின்னு ஒரு நடிகை, எனக்கு ரொம்ப பிடித்த நடிகை, நல்ல நடிகை. இல்லை அப்போவே குழந்தையும் தெய்வமுங்கிற மாதிரி படத்துலலாம் சின்ன பொண்ணாக இருந்துக்கிட்டே டபுள் ஆக்ட் பண்ணி பிரமாதம் பண்ணின ஒரு அற்புதமான நடிகை. டிவி சீரியல்கள் உலகத்தில் மிகப்பெரிய ராஜபாட்டை நடத்துகிறவங்க குட்டி பத்மினி, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த குட்டி பத்மினி இப்போ சமீப காலங்களில் அவங்க இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. நடிகர் மோகன்னா நம்ம பயணங்கள் முடிவதில்லை, கிளிஜல்கள் மோகன் இப்போ ஹாரா பண்ணுறாரு, ஒரு படம் ரெடியாக காத்துட்டு இருக்கேன் ஹாரா. மைக் மோகன் நீங்கள்லாம் சொல்கிறீங்களே, மைக் மோகன் சொன்னாக்கா மோகன் சாருக்கு கோபம் வருதோ இல்லையோ, எனக்கே கோபம் வரும். ஏங்க அவர் 2 படமும் 3 படம் எனக்கு மைக்கை பிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு.
அந்த மோகன் கிடையாது, நடிகர் மோகன். நடிகர் மோகன்கிறவர் பழைய படங்கள் எல்லாம் நடித்தவர். லக்ஷ்மியோட, நடிகை லக்ஷ்மி அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நடித்தவர். அவரோட கணவர், லக்ஷ்மி அம்மாவோட கணவர். இது எப்பயோ அப்பேற்பட்ட நடிகர் மோகனை லக்ஷ்மி அம்மாவுடைய முன்னாள் கணவரை வச்சுக்கிட்டு குட்டி பத்மினி அவர்கள் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பேட்டியினுடைய நீளம் சுமார் 40 நிமிடங்கள் கொண்ட பேட்டி அது. இந்த 40 நிமிடங்கள் கொண்ட பேட்டியை நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு கோபமான கோபம், ஆத்திரமான ஆத்திரம். ஏன் அப்படின்னா, அந்த 40 நிமிடமுமே நீங்க லட்சுமி அம்மாவை எங்க பார்த்தீங்க, எங்க காதலிச்சிங்க, எங்க கல்யாணம் பண்ணீங்க, கல்யாணம் சர்ச்சில் பண்ணீங்களா, கோயிலில் பண்ணீங்களா, மண்டபத்தில் பண்ணீங்களா, ரிசப்ஷன் வச்சிங்களா, பருப்பு வடை போட்டீங்களா, ஆமை வடை போட்டீங்களா, பாயசம் ஊத்துனீங்களா, இதேதான் கேள்வி. ஏன் டைவர்ஸ் பண்ணீங்க, அதுக்கு அவர் ஒரு பதில். ஐஸ்வர்யா பயாலஜிக்கலி நான் அவ ஃபாதர் கிடையாது. சரி, இப்ப என்ன இப்ப அதுக்கு? அவங்களுக்கே குழந்தை பிறந்துருச்சு ஐஸ்வர்யாவுக்கு. ஏன் நீங்க ஏன் அந்த குழந்தைய நீங்க ஏன் உங்க வளர்த்துக்கணும்னு நினைக்கல? நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிட்டு லட்சுமியோட வீட்டிலேயே குடியிருந்தீங்க? நீங்க ஏன் அங்க இருந்தீங்க? நீங்க ஏன் இவங்கள்ட்ட இருந்தீங்க? லட்சுமியோட அம்மா உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? லட்சுமியோட பாட்டி உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? ஏன் அந்த பாட்டி 1953ல என்ன சொன்னாங்கன்னா, 1958ல லட்சுமியோட அம்மா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அந்த பொண்ணு ஐஸ்வர்யா என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இப்ப யார் கேட்டா? குட்டி பத்மினி கேட்கறாங்க. சரி, குட்டி பத்மினி இப்ப ஏன் கேட்கணும்? இப்ப என்ன ஆக போகுது? அந்த 10 வயசுலயோ 12 வயசுலயோ ஐஸ்வர்யாங்கிற பொண்ணு இந்த பயாலஜிக்கல் அப்பா இல்லாத அந்த அப்பா கிட்ட என்னத்தையோ சொல்ல, அத அவர் இங்க சொல்ல, இப்ப என்ன அவசியம் வந்துருச்சுன்ற நான் இதையெல்லாம் லட்சுமி அம்மாட்ட குட்டி பத்மினி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல மோகன்ட்ட வீட்டுக்கு போய் உட்காந்து காஃபி சாப்பிட்டு வடகடை சாப்பிட்டு பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இத்தனை வருடங்கள் கழித்து கிட்டத்தட்ட அந்த அந்த திருமண முறிவு அப்படிங்கிறது 30-40 வருடங்களுக்கு முந்தைய நிகழ்வு. அந்த 30-40 வருடங்களுக்கு முந்தைய நிகழ்வை போய் இப்ப நீங்க அலசி ஆராய்ச்சி இப்ப என்ன ஆகும்? அந்த 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 வீடியோவை தயவு செஞ்சு பாருங்க. அந்த வீடியோவில் உங்க கெரியர் என்ன, நீங்க படத்துல நடிச்சீங்களே, ஏன் திடீர்னு நடிக்கல, ஏன் திடீர்னு நடிச்சீங்க, ஏன் திடீர்னு நிறைய கேரக்டர் வரல உங்களுக்கு, அப்ப ஏன் வந்துச்சு, இப்ப ஏன் வரல, என்ன காரணம், ஏது காரணம், இதெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி லட்சுமி மேடத்தை நீங்க ஏன் பிரிஞ்சீங்க அப்படின்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு, தர்மம் இருக்கு, ஒரு மரபு இருக்கு. தவிர அப்படி ஒரு கேள்வியே இப்ப அவசியம் இல்லையே. அவருக்கு நரைச்சு போயிருச்சு, தலையெல்லாம் நரைச்சு போச்சு, வயசான கிழவன் ஆயிட்டாரு மோகனும். அவருக்கு இன்னொரு பொண்டாட்டி இருக்கு, அவருக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் ஃபாரின்ல இருக்கானா. இதெல்லாம் போட்டு குழப்பி எதுக்கு? இந்த பேட்டியினுடைய நோக்கம் என்ன? ஒரு பேட்டியினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டி எடுக்கிறோம்னா ஏன் எடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்ப பாக்யராஜ் நான் பேட்டி எடுத்தேன், 40 வருடங்கள் ஆயிடுச்சு சினிமாவை பார்த்து அவர் டைரக்ட் பண்ணி, அப்ப வச்சுட்டு ஒரு பேட்டி எடுத்தேன். அதுல ஒரு நியாய தர்மம் இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் எல்லா கதாபாத்திரங்களிலையும் கோல வச்சுட்டு இருந்த வடிவுக்கரசியம்மா இன்னைக்கு டிவி சீரியல்கள் பக்கமும் போய் ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஒரு பேட்டி எடுக்கிறேன். அவங்களுடைய சிகப்புரோஜாக்கள் காலத்திலேருந்து அந்த கதையை கொண்டு வரேன். அதுக்கும் முன்னாடி டிடி தூர்தர்ஷன்ல அவங்க கண்மணி பூங்கா பண்ணிட்டு இருந்ததுலேருந்து நான் கொண்டு வரேன். ஒரு மாண்டிசோரி ஸ்கூல்ல டீச்சரா 75 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்ததுலேருந்து நான் கொண்டு வரேன். இது புதுசு. நடிகை ரேணுகா மேடம் பேட்டியே தந்ததில்லை ராம்ஜி சார்னு சொல்லிட்டு அடுத்த 20 நிமிஷத்துல பேட்டி எனக்கு கொடுக்குறாங்க. அவங்க திருச்சியை சேர்ந்தவங்க, ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவங்க, கோமல் சுவாமிநாதனுடைய டிராமாவில் நடித்தவங்க அப்படின்னு புது புது தகவல்கள் அது வரைக்கும் யாருக்குமே தெரியாதது அங்கே கொட்டப்பட்டுச்சு, அங்கே தூவப்பட்டுச்சு. அட அட அடன்னு ரேணுகாவை கொண்டாடுகிற எத்தனையோ ரசிகர்கள் இன்னும் ரேணுகா அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் இருக்கு. மர்மதேசம் நாகா சாரை நான் பேட்டி எடுத்தப்போ அப்படிதான். மர்மதேசம்ங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய ஐக்கானுங்க. டிவி சீரியல் உலகில் இன்னைக்கு ஒரு பெரிய ஐக்கான். இன்னைக்கு அந்த மாதிரி சீரியல் இல்லாம இழவு கொட்டுற சீரியலா பண்ணிட்டு இருக்கானுங்க. சீரியல்ல எப்ப பார்த்தாலும் எல்லாரும் இருக்கிற முகத்தோட பழிவாங்கிற முகத்தோட திரியிறாங்க. ஏன்டா ஒழுங்கா ஒரு சீரியல் எடுத்து தொடங்கடா, அன்பை விதைங்கடா, பாசத்தை விதைங்கடா. மாமியார் மருமகள்னு மட்டும் இல்ல, அவன் பொண்டாட்டியும் இவன் பொண்டாட்டியும் சண்டை போட்டுக்கிறான், அவன் புருஷனும் இவன் புருஷனும் கடத்துறதுக்கு கொல்றதுக்கெல்லாம் பிளான் போடுறாங்க. ஃபைட்டிங் சீன்லாம் நடக்குதுங்க. இப்ப இன்னும் சொல்ல போனா விட்டலாச்சாரியா மாதிரி பேய்ப்படம்லாம் எடுப்பாங்க போல இருக்கு. அந்த குண்டு கட்டா அது வெள்ளை வெள்ளையா பேயெல்லாம் வச்சுக்கிட்டு
என்ன எழவோ சீரியல்கள். ஆனால் அப்படிப்பட்ட சீரியல் மின்பிம்பங்கள் பாலச்சந்தர் சார் கொண்டு வந்தார். மர்மதேசம், நாகா மிரட்டி எடுத்துச்சுங்க அந்த சீரியல். அது மாதிரி ஒரு ஹாரர் சீரியல், அது மாதிரி ஒரு த்ரில்லர் சீரியலை கொண்டு வரதுக்குள்ள இங்கே துப்பு கிடையாது. அதை நான் மர்மதேசம் நாகா சாரை நான் அதில் கொண்டு வந்தேன், பேட்டி எடுத்தேன். இது மாதிரி நான் எடுத்த காத்தாடி ராமூர் சார் பேட்டி அவ்வளவு கண்ணியமான, அவ்வளவு ரொம்ப நல்லா பேட்டி எடுக்கிறேன் ராம்ஜி அப்படின்னாரு. ஏன் இந்த பேட்டியில் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், தங்கர் பச்சான் சாரை நான் பேட்டி எடுத்தேன். இந்த 28-32 வருஷத்துல என்னை இந்த அளவுக்கு யாருமே சிறப்பாக பேட்டி எடுக்கல அப்படின்னு அவர் சொன்னார். இதெல்லாம் நான் சொல்றது என்ன பெருமையா? கடமை. கடமை. ஒரு பேட்டி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறது இருக்குல்ல, அது ஒரு கடமை. நான் ஒரு நியதி வச்சிருந்தேன். என்னுடைய ஹிந்து தமிழ்ல இருக்கிற எடிட்டர் திரு அசோகன் அவர்கள் கூட, ராம்ஜி சார் உங்க பேட்டி ரொம்ப கண்ணியமா ரொம்ப ஹானஸ்டா இருக்கு சார், யாரையும் முகசுலிக்கிறதுக்கே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர்லாம் பேட்டி எடுப்பாங்க, நடிகை ரோஹிணியை யாரோ பேட்டி எடுத்திருந்தாங்க, பார்த்தா அந்த கேள்வியே அபத்தமா இருக்கு. அந்த ரோஹிணி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பக்கத்து அந்த டேபிள்ல இருக்கிற டம்ளரை அப்படியே இருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்களேன். இது மாதிரி பேட்டி எடுக்கிறதுக்குன்னு ஒரு இது இருக்குங்க, ஒரு இலக்கணம் இருக்கு. இலக்கணம் இருக்குதோ இல்லையா, காயப்படுத்திடக்கூடாது. யாரையும் காயப்படுத்துறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. மோகன், நடிகை லட்சுமி அவர்களையும் மோகன் அவர்களையும் இப்ப பேசி அவங்க ஏன் சேர்ந்தீங்க, எப்ப லவ் சொன்னீங்க, நீங்க லவ் யூ சொன்னீங்களா, அவங்க லவ் யூ சொன்னாங்களா, ஓ நீங்க வந்து ஐஸ்வர்யாவுக்கு பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, என்ன எழுவுது, எதுக்கு இப்ப இந்த கேள்வி? எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு. அங்க சிவச்சந்திரன் சார், லட்சுமி மேடம்னு ஒரு அழகான குடும்பம், ஜாம்னு நிம்மதியா நிறைவா எந்த செய்கூலி சேதாரமும் இல்லாம ரொம்ப எப்படி வாழணுங்கிறதுக்கு உதாரணமா அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன் இந்த குட்டி பத்மினி மேடம் இப்படி மோகனை பேட்டி எடுக்கணும்? மோகன்கிட்ட கேட்கறதுக்கு வேற கேள்வியே இல்லைனாக்க மோகன் பேட்டியவே அவாய்ட் பண்ணிட வேண்டியதானே. இப்போ நீங்க போய் இப்போ நீங்க குட்டி பத்மினி லிஸ்ட் எடுத்துக்கோங்களா, யார் யாரெல்லாம் டைவர்ஸ் பண்ணியிருக்கா, ரைட் இவங்க போய் கேட்போம். நீங்க ஏன் டைவர்ஸ் பண்ணீங்க? நீங்க தான் டைவர்ஸ் பண்ணீங்களா, இல்லை உங்க பொண்டாட்டியா, இல்லை நீங்க விவாகரத்து கேட்டீங்களா, அவங்க தான் கோர்ட்டுக்கு போனாங்களா, வக்கீல் நோட்டீஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது நீங்களா இல்லை அவங்களா? என்ன கேள்வி இதெல்லாம்? அபத்தமா, ஆபாசமா, அருவருப்பா? ஒருத்தருடைய பர்சனலுங்க அது. அந்த பர்சனலுக்குள்ளார தலையிடவே கூடாது. அது தலையிடுறது நாகரிகமும் கிடையாதுன்னு எனக்கு தோணுது. குட்டி பத்மினி வந்து சினிமாவில் ஒரு பெரிய சீனியர் நடிகை. அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். தெரியலையா என்னங்கிறது எனக்கு தெரியல. இல்லை இது வேணும்னே இப்படி ஒரு கேள்வி கேட்டு பரபரப்பாக்குனாதான் இன்னைக்கெல்லாம் இந்த பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டால் தானே பரபரப்பாகுது. சும்மா போய் நீட்டிட்டு ரஜினிகிட்ட போய் நீட்டிட்டு ராமர் கோயிலை பற்றி சொல்லுங்க, அதை சொல்லுங்கன்னா அவரை டென்ஷன் ஆக்கி அவர் ஏதாவது சொல்ல அது கலைபரமாக அது மாதிரி ஒரு பரபரப்பை கிளப்புறதுக்கு தான் இப்போ இது மாதிரிலாம் சொல்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மன்சூர் அலிகான்ட்ட போய் ஏதாவது கேட்டால் அவர் ஏதாவது வாயை புழக்குப்பாரு, அதை வச்சுட்டு ஒரு பரபரப்பாக அன்னைக்கு ஒரு அரை நாளை ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி டிவி சேனல் நினைக்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கிற குட்டி பத்மினி அப்படி நினைக்கிறாங்களா என்னங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இந்த பேட்டி, இது மாதிரியான பேட்டியை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க குட்டி பத்மினி மேடம். ஒருத்தவங்களுடைய பர்சனலுக்குள்ளார போகவே வேண்டாம். என்னங்க இத்தனை வருஷம் நீங்களே கேட்குறீங்க, அந்த பேட்டியில் குட்டி பத்மினியே கேட்குறாங்க, சார் இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் லட்சுமி மேடம்கிட்ட வந்து நீங்கள் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க சார். இல்லைங்க நான் இதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருந்தேங்க, இது வரைக்கும் யாரும் கேட்கல, நீங்கள் கேட்டீங்க சொல்கிறேன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நீங்கள் கேட்டீங்க அவர் சொல்கிறேங்கிறாரு, நீங்கள் ஏன் கேட்கணும்? இப்போ யோசிச்சு பாருங்க. இத்தனை நாளாக ஏன் எவனும் கேட்கல, வேணாம் இதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஏன் கேட்டீங்க? நீங்களே கேட்குறீங்க, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன அபத்தம் இது? முட்டாள்தரமான பேட்டிங்க இது, முட்டாள்தரமான பேட்டி. இந்த மாதிரி பேட்டி ஒருத்தங்க சேர்ந்து வாழ்றாங்களா சந்தோஷம், அவங்க பிரிகிறாங்களா அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு உண்டானது, அவங்களுக்கு மட்டுமே உண்டானது. அதுக்குள்ளார நம்ம மூக்க நுழைக்கிறதுக்கு, நம்ம நாரதர் வேலை பார்க்கறதுக்கு, அதுவும் 30-35 வருஷம் கழிச்சு அப்படி சிண்டு முடியறதுக்கு அவசியமே கிடையாது. குட்டி பத்மி மேடம் இனிமேல் இந்த டைவர்ஸ் விஷயத்தை, டைவர்ஸ் அப்படிங்கிற பேட்டியில கூட கேட்காதீங்க, டைவர்ஸே கேட்கக்கூடாது, விவாகம் கேளுங்க, விவாக ரத்து கேட்காதீங்க. விவாக ரத்து அப்படிங்கிற கேள்வியவே நீங்க ரத்து பண்ணிடுங்க மேடம், அதான் நல்லது மேடம். ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருந்தது. மோகன் சார் ரொம்ப ஜென்டிலா ரொம்ப அழகா பேட்டி கொடுப்பீங்க சார், உங்களை நான் ரொம்ப ரசிப்பேன். கம்பீரமா ஜம்முன்னு அடி மீசையெல்லாம் வச்சுட்டு ரொம்ப அழகா ஜம்முன்னு இருப்பீங்க. நீங்க அதே ஜம்முனே பேட்டி கொடுங்க சார். இந்த மாதிரி எல்லாம் பேட்டியெல்லாம் அபத்தமா இருக்கு சார், வேண்டாம் சார். நீங்க அதுக்கு பூசி முழுகுனீங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் நீங்க வச்சுக்கல, அது இது கேட்டா டக்குன்னு நாலு வார்த்தைக்கு நடுவில் நான் பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லை, பயாலஜிக்கல் ஃபாதருங்க, பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் படமே இருக்கு சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பயாலஜிக்கல் ஃபாதர் என்ன, இயற்பியல் ஃபாதரு, வேதியியல் ஃபாதரு, உயிரியல் ஃபாதர்னு தனித்தனியாக இருக்கு. அப்பந்தான் என்ன
தயவு செஞ்சு ப்ளீஸ் இது மாதிரிலாம் வீடியோ எடுக்காதீங்க. வணக்கம்.